வெல்கம் பேக் டு आवर சேனல். இது வந்து 2 வாரத்துக்கு அப்புறம் இன்னைக்கு சந்தைக்கு போயிருக்கிறோம். நான் அந்த வீடியோ போட்ட அன்னைக்கு தான் போனோம். மாமா கடைசியா அன்னைக்கு தான் போனோம். அதுக்கப்புறம் சந்தைக்கு போயிட்டு அப்படியே பழனி போயிருந்தோம். மிளகா வாங்கிட்டு அங்கே பார்க்கறதுக்கு இந்த மிளகா ரொம்ப கருப்பாக தெரிஞ்சது இல்லைவா? ரொம்ப கருப்பாக தெரிஞ்சது. ஒருவேளை அந்த வெளிச்சத்துக்கு கீழே என்னமோ நான் கொஞ்சம் லேட்டாக போனாலும் அந்த வெளிச்சத்துக்கு கீழே அப்படி தெரிஞ்சது என்னமோ. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ரெட் கலரில் தெரியுது. மேபி வீடியோவில் கூட கருப்பாக தெரிய வாய்ப்புகள் இருக்குது. லைட் போட்டிருக்கோம் மேலே, அதனால் அப்படி தெரிய வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பூண்டு வாங்கிட்டு அதுதான் இங்கே ரொம்ப செலவாக கீழே கட்டிடுச்சு. கடற்கல் பருப்பு வாங்கிட்டு வந்தோம். தேங்காய் விலை ஜாஸ்தி ஏமாமா. அதுக்கப்புறம் எல்லாமே வாங்கிட்டு உருளைக்கிழங்கு வாங்க மட்டும் மறந்துட்டோம். சந்தைக்கு போயிட்டு காய்கள் எல்லாமே வாங்கினோம். உருளைக்கிழங்கு வாங்க மறந்துட்டோம். பூண்டு இன்னைக்கு வந்து இதுதான் செய்ய போறேன். வெண்டைக்காய் புளிக்குழம்பு. வெண்டைக்காய் புளிக்குழம்பு வந்து புளி ஊத்தாம வெண்டைக்காய் புளிக்குழம்பு வைக்க போறோம். ஆனா அது புளிக்குழம்பு. எனக்கு வெண்டைக்காய்னா ரொம்ப பிடிக்கும். அப்புறம் சொரக்காய் வாங்கிட்டு வந்திருக்கோம். சொரக்காய்னாலும் எனக்கு பிடிக்கும். எனக்கு பிடிச்சது மட்டும்தான் வாங்கிட்டு வந்திருக்கோம். அப்புறம் பீட்ரூட்டு அவங்களுக்கு பிடிக்கும். பீட்ரூட் அவங்களுக்கு பிடிக்கும். ஆனால் நான் சட்னி அரைச்சா அவங்களுக்கு பிடிக்காது. ஏன் இன்னைக்கு வந்து எலெக்ஷன், அதனால் ஓட்டு போடுற பேர போகணும். சீக்கிரம் செஞ்சு வச்சுட்டு கிளம்பணும். செஞ்சு சாப்பிட்டுட்டு கிளம்பணும். இப்போ ரெகுலராக எப்பயுமே இஞ்சி வாங்குவோம். நாங்கள் அதிகமாக இஞ்சி யூஸ் பண்ணுவோம். சட்னிக்கு, டீக்கு எல்லாத்துக்குமே நாங்கள் டீ வைக்க மாட்டோம். வச்சா இஞ்சி யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நாங்கள் நேற்று சந்தைக்கு முதல் பழனி போகலாம் தான் கிளம்புனோம். பழனி போயிட்டு சந்தைக்கு போகணுங்கிற பிளானே எங்களுக்கு இல்லை. ஆனால் வந்து கொஞ்சம் டைம் இருந்ததுனால சீக்கிரமே வந்துட்டோம். பழனி போயிட்டு ஒரு 6:45ங்கிறப்பெல்லாம் வந்துட்டோம். 5 மணிக்கு கிளம்புனோம். 6:45க்கெல்லாம் வந்துட்டோம். 6:45 6:40 இருக்கும் வந்துட்டோம். சரி அப்படியே சந்தைக்கும் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி சந்தைக்கும் போயிட்டு வீட்டுக்கு வர்றப்போ 7:15 ஆயிடுச்சு. பரவாயில்ல, 7:20க்கெல்லாம் வீட்டுக்கு வந்துட்டோம். இல்லைன்னா எப்போவுமே ரொம்ப லேட் ஆகிடும். கரெக்டாக பிளான் பண்ணி இவ்வளோதான் வாங்கணும், இதுதான் வாங்கணும்னு சொல்லி போனதுனால அதை தவிர நாங்கள் வேறு எதுவும் வாங்கலை. எதுவுமே நாங்கள் சாப்பிடவும் இல்லை. டக்குன்னு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லி டக்குன்னு வந்துட்டோம். அவ்வளோதான். அப்புறம் என்ன வாங்கியிருக்கோம்? சின்ன வெங்காயம் வாங்கியிருக்கோம், பச்சை மிளகாய் வாங்கியிருக்கோம், கத்திரிக்காய். எப்பயுமே எங்கள் வீட்டில் ரெகுலராக கத்திரிக்காய் இருக்கும். கத்திரிக்காய் இல்லாதனாலே இருக்காது. என்ன அரைச்ச குழம்பு வச்சாலும் சரி, சாம்பார் வச்சாலும் சரி, கத்திரிக்காய் இருக்கும். அதே மாதிரி நாங்கள் கத்திரிக்காய் கிரேவின்னா எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எண்ணெய் கத்திரிக்காய்னா ரொம்ப பிடிக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். இதில் இந்த சேனலில் இருக்கான்னு தெரியல. இதுக்கு முன்னாடி ஒரு சேனல் இருந்தது. அந்த சேனல்லாம் டெர்மினேட் ஆகிடுச்சு. அந்த சேனலில் தான் வரேன். ஏன் ஃப்ரிட்ஜில் வைக்காமல் காயெல்லாம் இதுலேயே வைக்கிறேன்னா அப்போ தான் சீக்கிரம் யூஸ் பண்ணுவேன். அதே மாதிரி நிறைய காயெல்லாம் வாங்கிட்டு வரல, அளவாக தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இன்றைக்கி வந்து வெண்டைக்காய் செஞ்சிட்டோன்னா அதுக்கப்புறம் கத்திரிக்காய், சொரக்காய், பீட்ரூட் மட்டும்தான் இருக்கும். அதனால் அதை சீக்கிரம் செஞ்சுக்கலாம். அதனால தான் ஃப்ரிட்ஜில் வைக்கிறது இல்லை, வெளியே ஸ்டோர் பண்ணி தான் வைப்போம். இப்போன்னு இல்லை, எப்பயுமே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்க மாட்டேன், வெளியே தான் ஸ்டோர் பண்ணி வைப்பேன். ஓகே, அவ்வளோதான். இந்த வீடியோ இதோட முடிஞ்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த மாங்காய் கொண்டு வந்து எவ்வளோ நாள் ஆச்சு, இன்னும் சாப்பிடவே இல்லை. ஏன்னா இந்த வெயிலுக்கு சாப்பிடவே முடியறதில்லை. நிறைய தண்ணி குடிச்சதுனால மாங்காயெல்லாம் சாப்பிட்டா பல்லு பூசுற மாதிரி இருக்கு. அதனால சாப்பிட்றது இல்லை.
அவ்வளோதான். இந்த வெங்காயத்தை மட்டும் புடச்சி எடுத்து வச்சிட்டோன்னா வேலை முடிஞ்சுது. அது இல்லாமல் இதெல்லாம் கொண்டு போய் அதாவது டப்பாவில் போட்டு வச்சிடணும். ஓகே, பை பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.